எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த கூட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிற பிரகாரம் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் நடுவே நாம் இந்த கூக்குரலை தேவனை நோக்கி இந்த செய்ய போகிறோம். யாரெல்லாம் நீங்கள் இந்த விசுவாசத்தின் பயணத்தில் எங்களோடு ஏற்கனவே இருக்கிறீர்களோ, அல்லது எங்களோடு இணைவதற்காக உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது தேவனுடைய ஒரு மாபெரும் பதில் எனக்கும் தேவை என்ற யோசனையோடு கூட இந்த இருக்கிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது தேவனுடைய இந்த மாபெரும் பதில்கள் இந்த நிஜமாக்கும்படி இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் ఇంగు ఒండ్రనిందు కూకురలాడని చేయవిరుకున్నాం. అందువలనే ప్రజలారా మనం ఈ రోజు ఒకటేగా దేవునితో మొరబెట్టబోతున్నాము. ఆయన పీఠం ముందుగా ఉండి మనం దేవునితో అడగబోతున్నాం. ఏ కార్యం కొరకు దేవుడు ఏ విషయంలో ఒక కార్యం మనం ఆయనతో ముక్కుబడి చేస్తున్నాము, ఆయనతో మొరబెట్టుతున్నాము, ఖచ్చితంగా ఈ కార్యం దేవుడు మన కోసం నెరవేరుస్తాడు. మీరు ఎవరు మారు మనసు పొందుకొని దేవునితో ఒక నూతన జీవితం పొందుకోవాలనుకుంటున్నారు, ఇదే ఈ అవకాశం. ఈ ప్రత్యేక కార్యంలో దేవునితో అడగండి, ఆయన మీ పరిస్థితుల్ని మారుస్తాడు. இந்த நாள் நீங்க மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை இந்த இடத்துல கற்றுக்கொள்ளும்படியாக இந்த விசுவாசத்தை இந்த இடத்துல புரிந்து கொள்ள முயற்சி. ஒருவர் தன் பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவது சரியா? ஆனா எத்தனை மக்கள் பாஸ்டர் ஒரு பிரச்சனையை இந்த இடத்துல சரி செய்யும்படியாய் போராடி கொண்டிருக்கிற மக்கள் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. சரியா இல்லைங்க? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு உதாரணமா ஏதாவது ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா இன்னொரு கடனை வாங்கி இன்னும் பிரச்சனையில அதிகமா பெருசா మాతిக்கிறாங்க. ఈ రోజు ఇదే జనాలు చేస్తున్నారు. ఒక సమస్యలు ఇరుక్కొని ఆ సమస్యలకి బయటపడకుండా ఇంకా పెద్ద సమస్యలు వాళ్ళు ఇరుక్కుంటున్నారు. ఇదే ఈ రోజు జనాలు చేస్తున్న ఒక పెద్ద కార్యం. இந்த உதாரணம் மிக முக்கியமானது. நீங்க சொன்ன பிரகாரம் ஒரு கடனை அடைக்க மக்கள் இன்னொரு கடனை வாங்குறாங்க. உணராமலேயே அவர்கள் ஒரு பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. இது வெறும் பொருள் ரீதியாக பண ரீதியான சூழ்நிலைகளை சார்ந்தது மட்டுமல்ல. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய திருமணம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம் என்று பல பகுதிகளை சார்ந்தது கூட. ஒரு சூழ்நிலையை மாற்ற அல்லது ஒரு பிரச்சனையை இந்த இடத்துல ஜெயிக்க நீங்கள் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஏன் இங்கு ஒரு பிரச்சனை ஜெயிக்க இன்னொரு பிரச்சனை உருவாக்குறீங்க? ஏன்னா நீங்க இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய வழிகளிலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பதிலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உங்களுடைய விசுவாசம் தேவன் மீதாக, தேவனுடைய வார்த்தையின் மீதா இடத்தில் இருக்கும்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றத்தை உருவாக்க தயாரானவராய் இருக்கிறார். இந்த நேரம் சரியா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற பிரகாரம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க இந்த இடத்துல பார்க்கிறீங்க. இந்த வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய மக்கள் ஒருபோதும் விதத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் தேவனுடைய மக்கள், யார் தேவனுடைய வழிகளில் நடக்கிறவராய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருக்கிறார்களோ அவர்கள். இங்கு நான் ஸ்பெசிபிக் இந்த காரியத்தை நீங்க கவனிப்பீனா, ஒரு பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? வழி நடத்துதல். தேவனிடத்திலிருந்து மக்கள் கேட்குவதோ அல்லது கீழ்ப்படிவதோ இல்லாததனால் தன் சொந்த விருப்பத்தை செய்கிறவராய் மக்கள் பிரச்சனையில இருக்காங்க. சரியா இல்லைங்களா? கண்டிப்பா பாச. ஏன்னா அவங்க எப்போ தன்னுடைய சொந்த தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீர்மானம் தான் இன்னொரு பிரச்சனையில போய் அவங்களை சிக்கும்படியா செய்யுது. எனவே அதை எந்த இடத்துல சரியான தீர்மானம் எடுக்கணுமோ அதை எடுத்தால் கண்டிப்பా அவங்களுடைய సూழ்நிலை అప్పుడు இருக்காது. ఈ రోజు మనం తెలుసుకోబోతున్న విషయం ఏంటిది? మీరు ఏ ఒక పరిస్థితితో ఉన్నారు? ఇది వచ్చి అప్పులు మాత్రం కాదు. మీ ఇంటి విషయంలో, కుటుంబంలో మీరు ఒక సమస్య తీర్చాలని ఇంకొక సమస్యలో పోయి మీరు చిక్కుకుంటున్నారు, ఇంకొక సమస్యలో పోయి మీరు ఇరుక్కుంటున్నారు. ఎందుకు ఈ యొక్క పరిస్థితి? ఎందుకంటే మీరు అనుకున్నారు నన్ను ఆ ఒక కష్టం విడుదల చేస్తుందని. కాబట్టి ఏ కష్టం మిమ్మల్ని విడుదల చేయదు ప్రజలారా. దేవుడు మాత్రమే మిమ్మల్ని విడుదల చేస్తారు. ఏ మనిషి మిమ్మల్ని విడుదల చేయడు. దేవుడు ఒక్కడే మీ పరిస్థితుల్ని మారుస్తారు. అదే ఇక్కడ యోవేల్ ప్రవక్తలు ఇక్కడ చెప్పిన వాక్యం ఏంది? మీరు సంతృప్తిగా తిని పుసించి మీరు దేవుడైన ప్రభువుని ఆరాధిస్తారు. అప్పుడు మీరు సిగ్గుపడరు. ఎప్పుడు దేవుణ్ణి మీరు ఆరాధిస్తారు, ఆయన మీకు సంతృప్తి చేస్తారు. ఆయన ఎద్దకు మీరు వస్తేనే ఈ విడుదల మీకు దొరుకుతుంది. అదే ఈ రోజు మనం తెలుసుకుంటున్నాము. மிக நிச்சயமாகும் இந்த நேரம் நீங்க ஒரு அருமையான சாட்சியை
பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். எதை குறித்து நாங்க இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோமோ நீங்க உணரும்படியாக. ஏன்னா இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனையை உருவாக்கினார். ஆனா எப்போது இந்த நபருடைய வாழ்க்கையின் பிரச்சனை சரி செய்யப்பட்டது, தன்னுடைய வழியை தேவனுக்குரியதா இந்த நகர்த்திய பொழுது, தேவனுடைய வார்த்தை சொல்றது போல, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எப்பொழுது தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வழிகளாய், நம்முடைய விருப்பமாய் அவரை பிரியப்படுத்த மாற்றிக் கொள்கிறோமோ, தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? எந்த சூழ்நிலையில் இருந்தார்? இவர் இந்த சூழலை எப்படி தேவனிடத்திற்கு கொண்டு வந்தார்? இன்று இந்த சாட்சி எப்படியானதா இந்த உருவானது? தேவனுடைய మహిమக்காக. సాక్షిயை పారుங்கள், విశ్వాసతల్ ఇணைந்திருக்கலாம். ఈ రోజు మనం ఒక సాక్ష్యం చూడబోతున్నాము. ఇటువంటి సాక్ష్యంలో దేవుడు ఏ కార్యం మనకు బయలుపరుస్తున్నాడు, ఈ రోజు ఇదే మనం తెలుసుకుంటున్నాం. ఒక సమస్య నుండి ఇంకొక సమస్యలో ఇరుక్కొని ఎలాగా ఆమె కష్టపడింది. ఈ రోజు ఇటువంటి సాక్ష్యంలో వాళ్ళు చెప్పిన మాట ప్రకారంగా జనాలు సిగ్గుపడడం లేదు. ఎలా దేవుడు ప్రవక్త చెప్పాడు, వాళ్ళు దేవుడు మార్గం వచ్చిన తర్వాత, దేవుని ఎరిగిన తర్వాత వాళ్ళ పరిస్థితులు భవిష్యత్తులో ఎలా మారింది ఈ సాక్షులు చూడొచ్చు మనం. ஒரு தனிநபர் தனது இறுதி உண்மையான மகிழ்ச்சியை தேடும் பயணத்தில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? என் அம்மா ஆண்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று என்னிடம் எப்போதும் சொல்வார். அவர் என் அப்பாவை ஏமாற்றினார், என்னையும் தன்னுடன் கூட்டிச் சென்றார். அங்கே அவர் வேறு ஆண்களை முத்தமிடுவதை நான் பார்த்தேன். அப்போது நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன், மிகவும் சிறியவள். அப்போதான் நான் காதலிக்க ஆரம்பித்தேன். நான் சிறு வயதிலிருந்தே குடி மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த தொடங்கினேன். நான் பல உறவுகளில் இருந்தேன் தெரியுமா. என் அம்மா என்னிடம் சொன்னதை நான் நினைவு கூர்ந்தேன். மகளே, ஆண்கள் நல்லவர்கள் இல்லை. ஆண்களை நாமே அடக்கி வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் நம்முடைய உணர்வுகளை கவனிக்க மாட்டார்கள். நாம் அவர்களுக்காக எல்லாம் செய்தாலும் அவர்களுக்கு எந்த பரிவு இருக்காது. நான் என்னுள் நினைத்தேன், வாவ், இது உண்மைதான். நான் கொண்டிருந்த எல்லா உறவுகளிலும் என்னை ஏமாற்றினார்கள். நான் ஏமாற்றமடைந்தேன். பிறகு குற்ற உலகில் ஈடுபட்டிருந்த ஒருவனை சந்தித்தேன். அவருடன் எனக்கு ஒரு உறவும் இருந்தது. அவரும் என்னை ஏமாற்றினார், என்னை தவறாக நடத்தினார், என்னை மிரட்டினார். நான் அவருடையவராக இல்லை என்றால் வேறு யாருடையவர்களாகவும் இருக்க முடியாது என்று சொன்னார். ஒரு முறையில் நான் அவருடன் உறவை முறித்து கொள்ளப் போன போது அவர் திடீரென ஒரு துப்பாக்கியை எடுத்து என் தலையில் நேராக வைத்துக்கொண்டு, உங்களுக்கு விருப்பமில்லையா என்று கேட்டார். அதன் பிறகு அவர் சுட்டார். சரியாக அந்த தருணத்தில் ஒரு கார் எங்களை கடந்து வேகமாக சென்றதும் தோட்டா எனக்கு பதிலாக அந்த காரை தாக்கியதும் எனக்கு நினைவிருக்கிறது. அவரை விட குற்ற உலகில் அதிக செல்வாக்கு கொண்ட குற்றவாளியுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது. ஏனெனில் அவர்தான் அந்த நிலைமையிலிருந்து என்னை வெளியேற்ற முடியும். அப்போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு ஆளை பற்றி சொன்னார். ஆனால் அவர் சிறையில் இருந்தார். அதனால் அவரை சந்திக்க நான் செல்ல வேண்டியிருந்தது. ஆகவே அந்த பெரும் விரக்தியிலும் பயங்கரமான அச்சுறுத்தல்களால் ஏற்பட்ட தொடர்ச்சியான மன அழுத்தத்திலும் நான் ஏற்கனவே சிறையில் அடிக்கடி சந்தித்து வந்த அந்த ஒருவரிடம் என்னை அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றும்படி கிட்டத்தட்ட கெஞ்சினேன். அப்போதுதான் மிக மோசமான விஷயங்களுடன் இந்த மனிதருடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தேன். நீங்கள் திடீரென உங்கள் சொந்த வாழ்க்கை வரலாற்றை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நிலை வந்தால் என்ன ஆகும்? அவளால் என்னிடம் வந்தபடியே எனக்கு அவள் பிடித்திருந்தது. அதனால் நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்போதுதான் நான் அவனை அழைத்து, ஒப்பந்தம் இதுதான் என்று சொன்னேன். இனிமேல் அவளை அழைக்க வேண்டாம், தேட வேண்டாம். இனிமேல் அவள் என்னுடையவள் என்றும் அவளை ஏதேனும் விதத்தில் தொந்தரவு செய்தால் அவன் என்னை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நான் உண்மையிலேயே அந்த சூழ்நிலையிலிருந்து வந்துவிட்டேன். அந்த ஆள் இனிமேல் என்னை ஒருபோதும் தேடவில்லை. சில காலம் கழிந்தது. அவன் சிறையிலிருந்து வெளியே வந்தான். நான் அவனுடன் வாழப்போனேன். அப்போது நான் நரகத்தில் வாழ்வதாக நினைத்தேன். ஆனால் அது அதைவிட மோசமாக இருந்தது. நிலைமை இன்னும் மோசம். ஏனென்றால் அவர் சிறையிலிருந்து வெளிவந்த முதல் நாளிலேயே உடனடியாக தன் காதலியை சந்திக்கச் சென்றார். நாங்கள் நிறைய சண்டை போட்டோம். நீங்கள் வெளியே செல்வீர்கள், வீட்டிற்கு திரும்புவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்ததில்லை. நீ என்னை மதிக்கவில்லை. நீ என்னுடன் இருக்கும் போதும் தெருவில் மற்ற பெண்களிடம் ஆசை பார்வையுடன் நடந்து கொண்டாய்.
இதையெல்லாம் தேடியது நீயேதானே? உன் பிரச்சனையை தீர்க்க இன்னும் பெரிய குற்றவாளியை தேடி போக விரும்பியது நீயேதானே? ஆம், ஆனால் நீ மாறிவிடுவாய் என்றும் நான் வித்தியாசமானவள் என்றும் எனக்கு வாக்கு கொடுத்தாய். உன் பெயரை பற்றியே என்னிடம் பொய் சொல்ல உன்னால் முடியுமென்றால் மற்ற எல்லாவற்றையும் பற்றி என்ன சொல்வது? நான் என்ன பேர்? என்ன? முதலில் நீ உன் பேர் டியாகோன்னு சொன்ன. ஆனால் உன் பெயர் டியாகோ தானே? ரிகார்டோ என்ற பெயரில் போலி அடையாள அட்டை வைத்திருந்தாய். மேலும் பல பெயர்களும் இருந்தன, இல்லையா? எனக்கு உங்களை தெரியாது. நான் பழகிக் கொண்டிருந்த போது உன்னை பற்றி தெரிந்திருந்தேன், ஆனால் நேரில் உன்னை அறியவில்லை. அதனால் என் வாழ்க்கையை உன்னிடம் திறந்து சொல்ல, என் உண்மையான பெயரை சொல்லவோ, நான் யார் என்று சொல்லவோ எனக்கு வழியே இல்லை. உன்னை யாராவது அனுப்பினார்களா என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் உனக்காக செய்ததை நீ கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த தருணத்தில் நீ உயிரோடு இருந்திருக்க கூடாது. நான் உனக்காக செய்ததை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்னுடன் இருப்பதாக, என்னை பாதுகாப்பதாக, என்னை கவனிப்பதாக எனக்கு வாக்குறுதி அளித்தாய். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டாய். நான் இருந்த அந்த உறவு நரகமாக இருந்தது. நான் மிகவும் ஆழமான மன அழுத்தத்தில் விழுந்தேன். இந்த சோகம் மேலும் மேலும் ஆழமாகிக் கொண்டே போனது. என் ஆத்துமா கதறியது. நான் அனுபவித்தது தாங்க முடியாத ஒரு வலி. நான் ஏற்கனவே சுயநினைவின்றி தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தேன். பதட்டத் தாக்குதல்கள் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை மேலும் மேலும் மோசமாகி நான் போதைப் பொருட்களுக்குள் இன்னும் ஆழமாக மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஒரு மேம்பாலத்தின் முன்பாக, உண்மையில் யுனிவர்சல் ஆலயத்திற்கு முன்பாகவே நின்று குதிக்க விரும்பினேன். போதைப் பொருள்களும் மதுவும் இனி எந்தவிதமான விளைவையும் ஏற்படுத்தவில்லை. இவ்வளவு வேதனையை நான் இனியும் தாங்க முடியவில்லை. நான் அவரிடம் சென்று, பார், எனக்கு இது இனிமேல் முடியாது என்று சொன்னேன். தொற்றுநோய் பரவல் இருந்ததாலும் வீட்டிலேயே அதிக நேரம் இருந்தோம். சில சமயம் வாதம் செய்து 3, 4, 5 நாட்கள் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் வீட்டுக்குள் இருந்து விடுவோம். என் மகளை கருவில் சுமந்திருந்த போது அவள் அழுகிறதை நான் அடிக்கடி பார்த்தேன். அவள் அழுகிற புகைப்படங்களை எனக்கு அனுப்புவாள். ஆனால் நானோ அந்த நேரத்தில் ரயில்களில் பிரச்சனைகளை தீர்க்க முயன்று கொண்டிருந்த என் சொந்த குழப்பத்தில் இருந்ததால் அதை பற்றி நான் பெரிதாக கவலைப்படவில்லை. நான் அவளை அதிகம் கவனித்தேன். நாம் முயற்சி செய்ய வேண்டும் என அவள் சொன்னபோது, எப்படி என்று கேட்டேன். நமக்கு உதவக்கூடிய ஒரு இடம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே யுனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிந்திருந்தேன். மிகவும் குறுகிய காலத்திற்கு இருந்தாலும், ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளேயே தங்கிவிட்டன. அப்போதுதான் நாங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்று யுனிவர்சல் ஆலயத்திற்கு சென்று லவ் தெரபி செமினாரில் கலந்து கொண்டோம். அந்த சந்திப்பு நமக்காகவே நடத்தப்பட்டது போல் இருந்தது. அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு நாங்கள் முதன்முறையாக ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டு வெளியே வந்தோம். இது முன்பு ஒருபோதும் நடக்காதது. ஏனெனில் எப்போதும் சண்டைதான் நடந்தது. என் வாழ்க்கை சீக்கிரமாய் முடிந்திருக்கக்கூடிய ஒன்று அப்படி முடியவில்லை. 1 வருடத்திற்கும் அதிகமாக நான் அந்த தெரபிக்கு சென்று கோபத்துடன் ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருந்தேன். அவருடைய தவறுகளை அவருக்கு தொடர்ந்து காட்டிக் கொடுக்க லவ் தெரபியை நான் பயன்படுத்தினேன். அந்த சந்திப்பின் போது முழுக்க நான் அவரை தள்ளி, பார்த்தாயா, கவனிக்கிறாயா, அங்கே கவனிக்கவும், பாரு பாரு, பார்த்தாயா என்று சொல்வதை நினைவிருக்கிறது. அங்கே நான் செய்த தவறை என்னால் பார்க்க முடியவில்லை. நீ ஒவ்வொரு முறையும் அதை என் முகத்தில் வீசி எறிந்ததுதான் எனக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டியது. நான், ஓ தேவனே, நான் ஏற்கனவே அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று சொல்வேன். ஒவ்வொரு முறையும் அவள் அதை நினைவூட்டி அந்த ஏமாற்றத்தை என் முகத்தில் அறைவது போல. அங்கே நான் ஆலயத்திற்குள் வெறுமையாக உணர்ந்து வேதனையுடன் இருந்தேன். ஏனெனில் அவரை மன்னிக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்க முடியவில்லை. அந்த இரவு நான் தூங்கவில்லை என்று எனக்கு நினைவிருக்கிறது. நான் படுக்கும்போது டிவி இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு ரெக்கார்ட் சேனல் நிகழ்ச்சியில் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே பிஷப் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை குறித்தும் ஆவியின் பரிமாற்றத்தை குறிக்கும் பேசுகிறார் என்று கேட்டேன். ஆஹா, ஆவிக்குரிய பரிமாற்றம், அதுதான் எனக்கு தேவை என்று சொன்னேன். ஏன் முடியாது? உங்க வர்ஸ்டன் இங்கே. நீங்கள் இங்கே இந்த நாற்காலியில் அமர்ந்து உங்கள் சாட்சியத்தை கூறலாமே. உங்களை தடுக்கிறது என்ன? உங்களை பிரிக்குது என்ன? இது வெறும் நடத்த சம்பந்தப்பட்ட விஷயம்.
இங்கே இருக்கும் இந்த நாற்காலியை நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் இங்கே அமர்ந்து உங்கள் வாழ்க்கையின் சாட்சியத்தை சொல்வீர்கள் என்று சொன்ன ஒரு புகைப்படத்தை நான் இங்கே வெளியே எடுத்தது கூட எனக்கு நினைவிருக்கிறது. அதுவே என் வாழ்க்கையை மாற்றிய முடிவை நான் எடுத்த நேரம். அது வல்லமையான இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்வின் போதுதான் நடந்தது. அப்போதுதான் நான் மெதுவாக அவரிடம் சென்று அவர் கண்களை நேராக பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் சொன்னேன், என் அன்பே, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீயும் எல்லாவற்றிற்கும் என்னை மன்னிப்பாய் என்று நம்புகிறேன். அந்த நேரத்துல நான் உணர்ந்த அந்த இறுக்கம், அதாவது விரோதம், அது என்னை விட்டு வெளியேறியது. நான் அந்த நோக்கத்துடன் பலிபீடத்திற்கு சென்றேன், அதாவது ஆவியின் பரிமாற்றம். மேலும் நான் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு காலாவதி தேதி இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அங்கே நான் என்னை முழுமையாக 100% வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தேன். அப்போதுதான் நான் தேவனிடம் பேசினேன். பாருங்கள் என் தேவனே, நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். நான் ஏற்கனவே என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஆனால் உங்கள் ஆவியால் என்னை ஞானஸ்நானம் செய்யும்படி உங்களை சம்மதிக்க வைக்க நான் இதை சொல்லவில்லை. ஏனென்றால் நான் தகுதியற்றவள். ஆனால் நான் இங்கேயே நிற்கிறேன் என் தேவனே. மேலும் எனக்கு எல்லாம் தெளிவாக நினைவிருக்கிறது. பிஷப் சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. இயேசுவே, வீடு இப்போது சுத்தமாகி தயாராக உள்ளது. நீங்கள் உள்ளே வரலாம். அந்த நிமிடத்தில்தான் ஒரு சமாதானம் என்னுள் வந்தது. அதை முழுமையாக விவரிக்கவோ விளக்கவோ என்னால் முடியாது. நான் எவ்வளவு எளிய வார்த்தைகளை பயன்படுத்த முயற்சித்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் மட்டுமே நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருப்பார்கள். ஒரு சமாதானம், அது ஒரு மிகப்பெரிய வலிமை, மிகவும் வலிமையானது. அந்த நிமிடத்திலே அந்த ஆழமான வெறுமை நிரம்பியது. அந்த உறுதி என்னுள் வந்தது. அந்த உறுதி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னது. அங்கே நாங்கள் எங்கள் கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் அன்பே, இப்போது நாம் முழுமையானவர்கள் என்று கூறினோம். இது திருமண விழா நடந்த நாளில் நடந்தது. இங்கேதான் நாம் எங்கள் உறவை சர்வவல்ல தேவனின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக்கினோம். இன்று நாங்கள் பெருமையுடன் லவ் தெரபி குழுவின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். மேலும் இன்று மற்ற தம்பதிகளுக்கு வழிகாட்டலும் ஆதரவும் வழங்க பணியாற்றுகிறோம். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு சேர்க்கப்படும். இது எங்கள் வாழ்க்கையில் சேர்க்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு அது எப்படி இருக்குது? எங்கள் திருமணம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? தொடருங்கள். சரி, என்ன, எங்கள் வீடு ஒரு சிறிய சொர்க்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு சமாதானம் உள்ளது, நமக்குள் உரையாடல் உள்ளது. இது முன்பு எங்களிடம் இல்லை. மிகவும் சரி. இன்று நீ என்னை கவனித்துக் கொள்கிறாய். நிச்சயமாக. மற்றும் நம் மகளையும். மிகவும் சரி. இன்னைக்கு அந்த பவுன்ஸ், அந்த என்ட்ரஸ், அந்த பாசம் இருக்குது. என் அன்பே, இந்த சாட்சியை இப்போது பார்க்கும் ஒருவர், எங்கள் வாழ்க்கையை போலவே அல்லது அதைவிட மோசமாக வாழும் ஒருவர், இனி வழியில்லை, தீர்வு இல்லை என்று நினைக்கும் ஒருவர், இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நீயே நினைத்திருக்கிறாயா? நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் நினைத்தேன். அந்த நாள் என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருந்தது. அந்த நாற்காலியை நான் பார்த்தேன். ஒரு நாள் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து என் சாட்சியை பகிர வேண்டும் என்று முடிவு செய்தேன். இன்று நாம் இருவரும் இங்கே அந்த நாற்காலியில் உட்கார்ந்து நம் சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக சரியாக இப்படியாக தேவன் வாழ்க்கையை மாற்ற விருப்பமுள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். மிக சரியா இந்த நேரம் யார் நீங்க எங்கள் இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க புரிந்து கொள்ளும்படியாக இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா முயற்சிகள், எல்லா செயல்கள் பலனளிக்கவில்லை என்பதை இடத்துல பார்த்தபோது ஒரு நாள் இந்த தீர்மானத்தை எடுத்தார். தேவனை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழியை சார்ந்திருக்கக்கூடிய தீர்மானம். மிக சரியா இங்கு நீங்க பார்க்கிற இந்த சேர், நீங்க ஒரு நாள் உங்களுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய பதிலை பெற்றுக் கொண்டதனுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இங்கு நீங்க அமரக்கூடிய ஒரு வாய்ப்பானது இந்த இடத்துல கிடைக்கும். இந்த நபர் முடிவெடுத்தது போல இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துல மிக சரியாய் செய்ய விருப்பமுள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார்.
மக்களை இந்த நேரம் நீங்க இந்த இடத்துல முடியல, உங்களுடைய விசுவாசம் இதுதான் செய்ய சொன்னா இந்த சேர போட்டோ கூட எடுத்து வச்சீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க சொல்ல போறீங்க, தேவனுக்கு இதுதான் எனக்கான நேரம், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி உன்னுடைய பெயரை மகிமைப்படுத்தும்படி என் விசுவாசத்திலே நாமத்தை உயர்த்துகிற சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த நாள் இந்த நபர் இந்த சாட்சியை இந்த இடத்தில் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கை தேவனாலே, தேவனுடைய వల్లமையினாலே మాற்றத்தை పెట్టుకొల్ల உங்களை తయారుపర్చుకొల్లుங்கள் கொள்ளுங்கள். అందువల్ల ప్రజలారా, మీరు మిమ్మల్ని సిద్ధపరచుకోండి. ఈ సాక్ష్యంలో మనం చూసిన ప్రకారం ఒక నిర్ణయం, ఏ నిర్ణయం మీరు ఎత్తబోతున్నారు? ఈ సాక్ష్యంలో చెప్పిన ఆ స్త్రీ ఎలాగా నిర్ణయం ఎత్తిందో, నేను ఈ కుర్చీని నేను ఫోటో తీసుకొని నేను అందులో కూర్చొని నేను సాక్ష్యం చెప్తాను, నా జీవితం మారుతుందని ఎలా ప్రవచనంగా చెప్పిందో, ఈ రోజు అదే లాగా ఆమె దేవుడు మార్గంలో నడిచి దేవుని యొద్దకు వచ్చి సమర్పించి ఈ రోజు సాక్ష్యంతో కూర్చుంది. మీరు ఎవరు ఇప్పుడు కూడా ఇలాంటి ఒక విశ్వాసంతో ఉన్నారు, మీరు కూడా ఫోటో తీసుకోండి. నేను ఈ యొక్క సాక్ష్యంగా ఉంటాను, ఈ ప్రవచనంతో దేవునితో చెప్పండి. దేవుడు మిమ్మల్ని సాక్ష్యంగా ఖచ్చితంగా మారుస్తాడు. ప్రజలారా, எனவேதான் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தற்செயலான ஒரு செயல் அல்ல. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. எனவேதான் இந்த விசுவாசத்தில் நீங்கள் யார் உங்களை தயார்படுத்திக் கொள்கிறீர்களோ, தேவன் உங்களுக்கான பதிலை கொடுக்க தயாரா இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாம இந்த விசுவாசத்தினுடைய கூக்குரலை இந்த செய்ய போகிறோம். ஆனா மறக்காதையும், ஏன் பலருடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதா இந்த இருக்கிறது என்று யோசிப்பீர்களானால், மக்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புவதை விட இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய மக்களுடைய வார்த்தைக்கு அதிக கவனம் கொடுக்கிறதா இருக்கிறதுனாலே நீங்க தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாய் கவனம் செலுத்துகிறீர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகமாய் நீங்கள் கீழ்ப்படுகிறவராய் உங்களுடைய வழிகளை நகர்த்துகிறீர்கள். மக்களே, இது நீங்க தான் சிந்திக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள் கடினங்களில் இருந்து இன்னும் கடினங்களில், பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு நகர்த்தப்படுகிறதா இருக்கிறதே. ஆனால் எந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் அவர் தன் வார்த்தையிலே தெளிவாய் சொன்னது போல, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரச்சனைகள் வராமல் தேவன் தடுப்பதில்லை, ஆனா பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் தேவன் வழிநடத்துதலை கொடுக்கிறார். இந்த நபர் இந்த வழிநடத்தலை பெற்று எப்படி அவர் தன் சாட்சியை இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உடையவராய் மாறினாரோ, அதே பிரகாரம் தேவன் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். எனவே இந்த நேரம் விசுவாசத்திலே ஒன்றிணையலாம், தேவனை நோக்கி நாம் இந்த கூக்குரலை செய்யும்படியாக. అందువల్ల ప్రజలారా, మనం ఈ ప్రత్యేక కార్యంలో దేవునితో పాల్గొబోతున్నాము, దేవునితో అడగబోతున్నాం. ఎలాగా ఆ కుమార్తె దేవునితో అడిగిందో, నా జీవితం మార్చాలని. ఈ రోజు మీరు ఎవరు అడుగుతున్నారు మీ జీవితం మారాలని, మీ జీవితం దేవునితో సమర్పించాలని? ఖచ్చితంగా దేవుడు గొప్ప కార్యం చేయబోతున్నారు. మర్చిపోవద్దండి, మనుషుల మాట కాదు, దేవుని మాట. ఎన్ని జనాల మాట మీరు వినున్నారు, విలువగా వినున్నారు, మనుషులు చెప్పే మాటలు. అయితే మీరు చేశారు, ఏ జవాబు పొందలేదు. అయితే దేవుడి స్వరం మీరు విన్నప్పుడు లోబడండి. ఈ ప్రత్యేక కార్యములు ఇదో ఇప్పుడు కూడా దేవుని పలిపీఠం ముందు ఉండి మనం ప్రార్థన చేయబోతున్నాం. దేవుడు మీ పరిస్థితులు మార్చబోతున్నాడు. కాబట్టి మనం ఈ సమయం ప్రార్థన చేయొచ్చు. ఇదే ఈ రోజు ఈ యొక్క విశ్వాసంతో అడిగేస్తున్నాము తండ్రి. ఎవరంతా నీ పీఠం మీద ఈ ఆదివారం ఎక్కబోతున్నారు, తన ఒక సమస్యలు ఒక మనుషుల చేతులు పెట్టి ఇంకా ఇరుక్కున్న వ్యక్తిగా ఎవరు ఉన్నారు, ఇదో ఈ రోజు శబ్దాన్ని వింటున్నారు. నిన్ను మహిమపరించేవారు సంతృప్తిగా తింటారని నువ్వు చెప్పావు. ఇదో నిన్ను మహిమపరించేవారు, నిన్ను ఆరాధించేవారు, నీ పీఠం మీదుగా ఎక్కేవారు జీవితాన్ని నువ్వు ఇలాగ మార్చమని అడుగుతున్నారు. వాళ్ళు సిగ్గుపడకూడదు తండ్రి. ఏ ఒక కష్టాలలో, ఏ ఒక భావలో, చింతలలో తన జీవితాన్ని సర్వనాశంలో నింపారు. ఇదో ఈ ప్రత్యేక కార్యములను జీవితాన్ని మార్చు యేసు నామములో. தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரம் இந்த மக்கள் கேட்ட இந்த வார்த்தை இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளவு அதிகமாய் உதவி செய்ய விரும்புகிறீர் என்பதை காண்பிப்பதின் அடையாளமாய் இருக்கிறது. இன்றைய ஒரு பிரச்சனையை சரி செய்ய இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவது புத்திசாலித்தனம் அல்ல. ஆனால் எத்தனை மக்கள் இங்கு இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற, ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண அவர்கள் அறிந்தும் சிலர் அறியாமலும் அவர்கள் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறவராய் இருக்கிறார்கள்.
ஆனால் நீர் அப்படியா இடத்தில் விரும்புவதில்லை. நீ சொன்னீர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், யார் ஒருவர் உங்களுடைய ஜனமாய் இருக்கிறார்களோ உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வழிகள் நடக்க உங்களுடைய விருப்பத்தை செய்ய தன்னை தயார்படுத்துகிறவராய் இந்த ஆண்டவராக இயேசுவே, இதுதான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியின் நோக்கமானதா இருக்கிறது. தன்னுடைய வழியை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய யோசனைகளை மக்கள் புறக்கணித்து உண்மை சார்ந்தவராக, உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தவராக, உங்களுடைய வழியை சார்ந்தவராக, யார் ஒருவர் தன் எல்லாவற்றையும் உங்களுடைய பீடத்தில் உங்களுடைய வழிகளை சார்ந்தவராய் தன் விசுவாசத்தை நிரூபிக்கிறவராய் இடத்தில் இருக்கிறார்களோ இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது நீர் இந்த மாபெரும் பதில்களை கொடுக்க தயாரா இருக்கிறேன். இந்த சாட்சியில் ஒரு பிரச்சனை சரி செய்ய இன்னொரு பிரச்சனை உருவாக்கினார். ஆனால் எப்பொழுது தீர்மானித்தாரோ தன்னுடைய வழியை உண்மை நோக்கி திருப்பி உன்னுடைய விருப்பத்தை செய்ய மன அழுத்தத்திலிருந்து, தன்னுடைய திருமண வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து, இந்தியாவுடைய அன்பின் வாழ்க்கையின் சூழலிலிருந்து, இவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இவர் பதிலை பார்த்தது போல இந்த நேரம் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் இணைந்தவராக இருக்கிறார்களோ இன்றைய இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் இதையே ஏன் இன்னும் அதிகமாய் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆம் தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை, பலனை தருகிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த நபருக்கு யார் உங்களுடைய ஆவிக்காய், உங்களுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காய் தன்னை தயார்படுத்துகிறார்களோ ஆம் தேவனே, நீ இந்த நிகழ்ச்சியுடைய முதல் நாளிலிருந்து இவர்களுக்காய் கொடுத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை போல மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு, மனம் திரும்பி உண்மை நோக்கி நேர்மையாய் வருகிறவர்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவினுடைய ஊற்றுகளை வாக்களித்தேன். என்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் மாபெரும் விடுதலை கட்டளையிட்டேன். இந்த மக்கள் வாழ்க்கை மீது எது அவசியமோ, எது அவர்களுக்கு தேவையோ நீர் விரும்புகிறபடி உங்களுடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக்கும் தேவனே. எல்லாவற்றையும் உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த ஜெபத்தை விசுவாசிக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொல்லுங்கள். ஆமென். தேவனாண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். எனவே மக்களே, தேவன் அவர் உங்களுக்கான வழிநடத்துதலை மீண்டும் ஒரு முறை இங்கு காண்பித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய சத்தமா, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய சத்தமா, அல்லது தேவனுடைய சத்தமா? எதற்கு நீங்கள் செவி சாய்த்து கீழ்ப்படிய உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்கும் பொழுது அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்பானதா இருக்கிறது. தேவன் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வழிகளுக்கு, அவருடைய விருப்பங்களுக்கு யார் நீங்கள் உங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறீர்களோ தேவன் அதி அற்புதமான காரியத்தை செய்ய தயாரா இருக்கார். எனவே நாளை இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் எங்களோட விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருங்க. குறிப்பாய் இரவு 10 மணிக்கு மீண்டுமாய் இங்கு இதே ஆவையில் இணைந்திருப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை మావరం వల్లమేలే ఆశీర్వదిపారు యేసుని పేరాలే. ఈ రోజు ఇదే మనం తెలుసుకున్నాము. మిమ్మల్ని దేవునితో సిద్ధపరచండి. మనుషుల మాటన దేవుని మాటన ఆలకించండి. ఎన్నో సార్లు మనుషుల మాటలు ఆలకించారు. ఇదో ఈసారి దేవుని వాక్యంని విని ఆయన పీఠం యొద్దకు మిమ్మల్ని సమర్పిస్తున్నారంటే ఈ 12వ తారీఖు మీరు దేవుని యొక్క పీఠం మీదగా మిమ్మల్ని అప్పగిస్తున్నారంటే ఖచ్చితంగా దేవుడి పరిస్థితులు మారుతాడు. ఇదే సమయంలో రేపు ఈ యొక్క విడుదల ప్రార్థన ఉంటది. అది మాత్రం కాకుండా మనం రాత్రి 10 గంటలకు మళ్ళీ ఒక్కసారి ఈ ప్రార్థనలో కలుసుకుంటున్నాము. దేవుడు గొప్ప కార్యములు మన జీవితంలో నెరవేరుస్తాడు ప్రజలారా. కాబట్టి దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు.